நம்முடைய இடத்திற்கு நாரத மகிழ்ச்சி இங்கே டான்சராக நடிக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரி நமது மதுரையை சேர்ந்த சுந்தரி அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. எனக்கு சொல்ல தெரியாதா? அப்புறம் எனக்கு சொல்ல தெரியாதா? நகலா போய் பேசாம உட்காரு. நீங்க நான் பயங்கரமா டென்ஷன்ல இருக்கேன். உள்ள போய் பாத்துக்காமா. எனக்கு பொன்னாடி பட்டியை கௌரவப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியார் சாரும் எங்க கலைக்குழு சாரும் நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். காவலரே, சாமி உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்கள். நானும் உனது தங்கையும் நாங்கள் தமிழோடு பேச வந்திருக்கிறோம். வாழ்க வெண்மனையே, நாங்கள் உரை ஆடுகின்றோம். நீ சென்று கண்ணாடியை வச்சுக்கிட்டு ஆமா பாத்துக்கிட்டே அந்த பெண்ணை பாத்துக்கிட்டே வாழ்க பெண்மணியே வாழ்க. வணக்கம் சுவாமி. தவஞானி வருக, நல்ல ஆசை தருக, பொய்யாமும் போற்றுகின்ற தவஞானியே வருக. தவஞானி வருக, ஆசை தருக,
இலக்கணமாக விளங்கும் நாரத பரமணி வருக கலைவாணியின் தவ புதலும் வருக காவியங்களில் ஓரிமாக போற்றப்படும் உயர்ந்தவரை வருக உலகத்தின் தமரை கழகத்தின் வித்தகரை நாம் முகன் பெற்றெடுத்த நல்லவரை வல்லவரை உங்களை வருக வருகவென்று என் சார்பாகவும் இருக்கின்ற அனைத்து நாட்டு மக்களின் சார்பாகவும் வரவேற்று தங்களின் பொற்பாதம் நன்மனை போற்றிய சுவாமி இந்த அடியவளை ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி. பெரியவர்கள் தரிசனம் பாவ விமோச்சனம் கெட்டாலும் மேன்மக்களே தம்பி தங்க சுட்டாலும் மென்மை தரும் வாலிமையே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஆக நல்லாரை காண்பது நன்று நலமிக்க நல்லார் சொல்லை கேட்பது நன்று நல்லாரோடு இணங்கி பேசுவது நன்று. பெரிய மரத்தில் அந்தின பள்ளிக்கு எனக்கு சாவு கிடையாது. மூத்தோர் சொல் முது நெல்லிக்கனி முன்னால கசப்பாக ஆனால் பின்னால இனிக்கும். அதனால்தான் தகடூர் அரசன் அதியமான் குதிரை மலையில இருந்து பறித்து வந்த நெல்லிக்கனியை அவையின் தமிழ் வாழணுங்கிறதுக்காக நம்ம நெடுநாள் வாழறது காட்டணும் அவையினுடைய தமிழ் வாழணுங்கிறதுக்காக அதிகமான அவைக்கு கொடுத்தானா. அதனால அவைக்கு அதிகமான கொடுத்தது நெல்லிக்கனி. அதே போல குமரேசனுக்கு நான் கொடுத்த கனி ஞானக்கனி. அந்த ஞானத்தோடு ஞானம் கலந்து பெண்குலத்தின் பொன்விளக்கே நீ வாழ்க, பேரறிவின் பிறப்பிடமே நீ வாழ்க. கன்னி தமிழ் மண்ணிலே காகுப்பெண் புகழ்வாடி பூச்சூடி முன்னமர்ந்து புறப்பட்ட பொன்மகளே அலைமகள் மலைமகள் கலைமகள் அலைமகள் அலைமகளத்தினிடத்திலே செல்வத்தை வாங்கலாம், கலைமகள் இடத்திலே கல்வியை வாங்கலாம். அதே போல மலைமகள் இடத்திலே நல்ல வீரத்தை வாங்கலாம். இந்த மூன்று இருந்தால் அந்த நாடு நல்ல நாடு. கல்வி அறிவு, செல்வத்தின் செழிப்பு, வீரத்தின் விளைநிலம், இந்த மூன்றும் இருந்தால் எந்த நாட்டமும் அந்த நாட்டை பிடிக்க முடியாது. ஏன்னா வீரமும் இருக்கு, விவேகம் கலந்த கல்வியும் இருக்கு, அதே போல செல்வமும் இருக்குன்னா அந்த நாட்டை அசைக்க முடியுமா? முடியாது சுவாமி. அப்பேற்பட்ட நாடு இந்த நாடு. இப்பேற்பட்ட நாட்டிலே செல்லும் வழியெங்கும் தள்ளம் வரலா, உள்ளம் எதிராமல் வெள்ளம் வரலா. செல்லும் வழியெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிராமல் வெள்ளம் வரலா. மேன்மை அருமாறாமல் கண்ணம் அருமீராமல் நாளும் நடைமுறை ஞானம் பெறலாம். சத்தியம் உங்களை காத்திருக்கும், ஆயுதம் வேறென்று சொன்னால் செய்து கொண்டு தத்துவாலும் காத்திருக்கும். ஒரு வீட்டுக்கு இல்லாத ஒரு வீட்டுக்குள்ளாக காடு கண்காடு, திறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. கிளியாக ஒரு குயிலாக பறந்தாலும் திசை மாறி துணிந்தால் கூடு ஒரு கூடு. எங்கெந்த தேவங்கள் இந்த சுவாமியை கேளுங்கள். அப்படி தெளிவாக இந்த இடத்துல உன்னிடத்தில் சில தமிழ் மூலமாக சில கேள்விகளை கேட்கணும். ஏன்னா சுடர் விளக்காக இருந்தாலும் தூண்டுகோல் அவசியம் சுவாமி. நம்ம எப்ப தூண்டுவோம் எப்படா எரிவோம்னு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பசங்க எல்லாம் இருக்காங்க எதை கொண்டு எரிவோம்னு. ஏன்னா வைரம்ங்கிறது கருப்பாத்தான் இருக்கும். ஆமா, அது பட்ட தீட்ட தீட்ட வெளுப்பாயிரும்.
கறி கட்டைங்கிறது கருப்பாத்தான் இருக்கும். பிடிச்சிருச்சுன்னா செங்கனி வாய் மாதிரி இருக்கும். என்னடா உள்ளக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்க. அதனாலதான் இறைக்க சுரக்கும் மணல் கேணி, கறக்க சுரப்பது ஆவின் பால், சுகிர்க்க சுரப்பது இந்த சூனாபான சொன்னாங்க. ஆனால் தமிழை பேசணும்னா உன்ன மாதிரி ஒரு பெண்ணுகிட்ட பேசணுங்கிற ஒரு ரொம்ப நாளா ஒரு ஆசை. அதான் கேட்டான், தமிழ் பெண்ணை தமிழ் பெண்ணை தமிழ் படித்தாயா அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண்மணி என்ன சொன்னா, தமிழ் படித்தேன் தமிழ் படித்தேன் தமிழ் படித்தேன் என்றா. ஏன்னா உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மை எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து அக்கண்ணா 1. ஆக மொத்தம் 247 எழுத்துக்களை கொண்டது நம்முடைய தமிழ் இனம். வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம் என்பது கசட தவற, மெல்லினம் என்பது இடையினம் என்பது எரள வளல. கொள்ள பேருக்கு வரவே இல்லை, கொள்ள பேருக்கு வரல. வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம் என்பது தா, மெல்லினம் என்பது மீ, இடையினம் என்பது இல், மொழி சத்த தமிழ். அந்த தமிழை தமிழ் ஞான கொண்டவன் தான் முருகன். அதனால்தான் தமிழான உருவம் தண்டபாணி தெய்வம் தான். அதனால்தான் அந்த தமிழோடு விளையாடணுங்கிறதுக்காகத்தான் நற்கீர் நடத்திலே சிவபெருமான் வந்தாடு மதுரை எம்பதிக்கு. சங்கு மலர்த்த மதுரை எம்பதி அல்லவா. அதனால்தான் நினைக்க முக்தி திருவண்ணாமலை, இறக்க முக்தி காசி, அதே போல இருக்க முக்தி திருவாரூர், அதே போல தமிழுக்கு பெருமை சேர்த்தது நம்முடைய மதுரை எம்பதி. நான்மாட கூடல். அப்பேற்பட்ட தன்மைகளே நான்மாட கூடலிலே, காஞ்சியிலே காமாட்சி, காசியிலே விசாலாட்சி, நெல்லையிலே காந்திமதி, மேல்மருவத்தூரிலே ஆதிபராசக்தி, திருவானைக்காவிலி அகிலாண்டேஸ்வரி, மதுரை எம்பதியிலே மீனாட்சி பக்கத்தில் இருக்கிறவர் சொக்குநாத பெருமாள். 6 மாசம் அம்மா ஆச்சு, அங்கிட்ட ஐயா ஆச்சு இல்லையா. ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருப்பதுதானே உலகம். தமிழோடு விளையாட வந்தார்கள் கண்டிப்பா. அதே போல இந்த தவத்திற்கு 1 அடி, தமிழுக்கு 2 அடி, குணத்திற்கு 3 அடி, சமத்திற்கு 4 அடி, சகலத்திற்கும் 5 அடிங்கிற மாதிரி தமிழ் மகளாக நீங்க வந்திருப்பதனால நான் கேட்கணும் ஆசைப்படுறேன். கேட்கலாம், கேளுங்கள் சுவாமி. அதே போல சுவைக்காத சுரங்கள் 7, திக்கள் 8 கிரகங்கள் என்பது பசி வந்தால் 10 மறந்தோடியோட மானம், குளம், கல்வி, வன்மை, எரியுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, பெண் இன்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு பசி அப்படின்னு வந்துட்டாலே 10 மறந்தோடிடும். ஆகியால் இந்த இடத்திலே அறிவு பசி என்பதன் மூலமாக என்னுடைய பசியை தூண்டி நீங்க கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த கேள்விக்கு எனக்கு தெரிந்தவரை நான் முதலே சொல்கின்றேன். கேள்வி கேட்பது பெரிய காரியம். யாரு வேணாலும் யாரு வேணாலும் கேட்கலாம். கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தறிவை வளர்ப்பதற்காகத்தானே. அதுக்காக கேள்வி கேட்டவெல்லாம் பெரியாரு பதில் சொல்ல தெரியாம சின்னான்னு சொல்ல முடியுமா? முடியாது. உலகத்துல கற்றது கை மண்ணளவுதான், கல்லாதது உலகளவு. சுகிசிவம்னு அவர் பாடி வேற. வள்ளல் திருக்குறள் கிருபானந்த வாரியார் சுவாமி என்றால் அவனுடைய ஆன்மீக சொற்பொழிவு அது வேற. அதே போல சாலமன் பேராசிரியர் சாலமன் பாப்பையான்னு அவருடைய சொற்பொழிவு, பட்டிமன்றத்துடைய தன்மை, பழக்காடு மன்றம் அது வேற. என்னடா வெற்றி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கு இல்லையா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இல்லாத உலகத்துல பரிமளிக்க முடியாது. உலகத்தை எல்லாம் தெரிந்தவர்கள் யாரும் கிடையாது, அதோட எல்லாம் தெரிந்தவர்கள் யாரும் கிடையாது. நேத்திய மகன் ராமமூர்த்தி வந்தான் பெட்டி வாசிக்க, நல்லா வாசிச்சான் மாப்பிள்ள மணிமாறை மாதிரி. ஆமா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இல்லாம ஆந்தைய உலகத்துல படைக்க முடியாது. துணைக்கு வந்து எனக்கு இல்லாம துணையா வந்தாலும் அந்த துணை செய்யற வேலையை ஒழுங்கா செஞ்சான்ல, அதாவது அவனுக்கே 100 ரூபாய் அன்பளிப்பு நான் கொடுத்தேன். இது பெருமைக்கு இல்ல, பெருமைக்காக சொல்லல. அந்த மாதிரி புள்ள வாசிச்சான். அந்த மாதிரி இன்னைக்கு மாப்பிள்ள மணிமாறை வந்திருக்கிறான்னா அது நான் 8 அடி வாஞ்சா இந்த குட்டி 16 அடி வாங்கக்கூடிய குட்டி. அதனால சேர்றவனுக்கு சேர்றா செருப்பு கட்டி ஆடுறான். என்ன மாப்பிள்ள சிரிக்கிறீங்க? செருப்பால் அடிச்சதுனாலதான் சின்ன பொண்ணாக இருந்தவே கண்ணப்பன் ஆகினாருங்கிற பேரை வாங்கினா. செருப்பால் அடிச்சான்ல, அடிக்கல, மிதிச்சான். அப்படி மிதிச்ச உடனே பாமரன் படிப்பறிவு இல்லாதவன் தானே. அதுக்காக படிக்காதவெல்லாம் படிச்சவெல்லாம் அறிவாளி, படிக்காத முட்டா பையன் சொல்ல முடியுமா? படித்ததினால் அறிவு பெற்றவர் 1000 பேருக்கு கொண்டு பாடம் படிக்காத மேதையாக வாழ்ந்த கர்ம வீரர் காமராஜர் 9 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி புரியலையா? அவர் படிச்சாரா?
எப்பேற்பட்ட ஒரு அறிஞன். படிப்பது அறிவதற்காக படிக்கிறது இல்ல, படிக்கிற எதுக்காக படிக்கிறோம்? சரி பேசிக்கிட்டே இருக்கலாம். வந்து நிலைதான் உணர்ந்த சுவாமி நாடுமலை நாடு என்பார் சுவாமி. ஏன்னா 5 மணிக்கு முடிக்க சொல்லியிருக்காங்க. இல்லப்போ அதுக்குள்ள நம்ம செய்யற வேலை செய்யணும் இல்லையா? ஆமாம் சுவாமி. ஒரு வாழ சோத்துக்கு ஒரு சோறு பதம் இப்படி சாப்பிடுறத விட இப்படி சாப்பிட்டாலே போதும். இட்லி நல்லா இருக்கிற 10 இட்லி உள்ள தள்ளுனா முடியாதுல்ல, உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போகும். நல்லா இருக்குங்கிறதுக்கா கூட ஒரு 4 இட்லி சாப்பிடுற இடத்துல ஒரு இட்லியே ஒரு 5 இட்லி சாப்பிடலாம். அதுக்காக 10 இட்லி 5 இட்லியும் சாப்பிட்டோம்னா வீடு விட்டு போகும். அந்த மாதிரி இருக்க கூடாது. அதான் அளவறிந்து உண்ணலைன்னா அது பெரும் குற்றம் கூடாது. அளவோட சாப்பிடணும். இருக்குங்கிறக்கா வாரி சொல்லி வயிற்றுப்ப கூடாது. காவயிறு காலியா இருந்தா. அதனால இந்த இடத்துல நல்லா சொன்னீங்க. நாடு நாடு தொண்டை நாடு, ஊரு சிற்றூர், நிலம் குறிஞ்சிலம், தந்தையின் பெயர் நம்பிராஜன், தாயின் பெயர் நங்கை மோகினி, உங்கள் பெயர் கனகவேங்கிய பூங்குரத்தி, புனை பெயர் வள்ளி. தமிழ்த்தேன் ஒரு வடி குடித்தேன். ஆமா சரி போதும்ல. ரொம்ப நீ சொன்னா சரிதான். ஏன்னா என்ன சத்துரு வார்த்தையில ஒரு மித்திருவான ஒரு நல்ல வார்த்தை வருதுன்னா அதனாலதான் பட்டியல் அருணகிரிநாதரை பெருமையா சொன்னானா காளி பக்தன். நல்ல வேலை கொம்பு ஒளிம்படியா பாடினான்டா. கொஞ்ச நேரம் அதை இது முடியட்டும் அப்படின்னு நினைச்சு பாடினா எலும்பு முறிஞ்சிருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அருணகிரி ரொம்ப நல்லவர்னாரா. அப்ப சத்துரு வார்த்தையில மித்திருங்கிற ஒரு நல்ல வார்த்தை வந்துச்சுன்னா அது எவ்வளவு பெருமை. அந்த மாதிரி இந்த இடத்துல அடைந்திருக்கும் பருவம் மங்கை பருவம். பெண்களுக்கு எத்தனை பருவம்? பேரை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவே, தெளிவே, பேரலம்மையோடு சொல்லக்கூடிய 7 வகை பருவங்கள். நீங்க அடைந்திருக்கும் பருவம் மங்கை பருவம். கல்யாணம் ஆயிடுச்சாமா? இப்படி எல்லாம் கேட்கலாமா? ஏன் கேட்க கூடாது? ஆண்கள் வேட்டையாடுவதும் பருவம் அடைந்த பெண்கள் திணை காவல் புரிவதும் குல வழக்கம். ஆக கல்யாணம் முடியல, காவல் புரியணும் அப்படின்ற நோக்கத்தோட வந்திருக்கேன் சுவாமி. நம்ம 1000 தப்பு பண்ணலாம். நீங்களோ நானோ அவனோ பண்ணலாம். யாருக்கும் தெரியாம பண்றோம்னு நம்ம நினைப்போம். ஆனா நமக்கு தெரியாம ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருப்பான் தெரியுமா? ஆமா, நம்மளுக்கும் மேல ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருப்பாருல்ல. அந்த மாதிரி தப்பு பண்ணுனா அவன். அதனாலதான் கிருஷ்ணன் கேட்டாரு, ஏமா எங்க அத்தை நீங்க 12 வயசா இருக்கும்போது ஒரு புள்ளைய பெற்றீங்கல்ல, யாருக்கும் தெரியாம. யார கையை நீட்டி சொல்றீங்க அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா குந்திட்ட கேட்டார். கண்ணி கட்டியாம இருக்கும் போதே 12 வயசுல ஒரு பிள்ளைய பெற்றீங்கல்ல. அவள் கேட்டா, ஏன் கண்ணா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கலாமா? கடவுளை கேட்கலாமா? எனக்கு தெரியும். அந்த பிள்ளையினாலதான் இப்போ நீ பெற்றிருக்க 5 பிள்ளைக்கு ஆபத்து இருக்கு. அவன்கிட்டதான் இருக்கு ஒரு கணை. அந்த கணை ஆமாண்டா, அந்த கணை தான் அவன் மகன்களுக்கெல்லாம் வேண. அதனால சொல்றத நினை அப்படின்னு சொல்லி அந்த நாகாசுர கணையே ஒரு முறைக்கு மேல் மறுமுறை ஏவக்கூடாது. நகுலா டீ கொடுப்பா அப்படின்னு ஏவக்கூடாதுங்கிற ஒரு வரமும் அர்ஜுனனை தவிர மற்ற 4 பேர்களையும் கொள்வதில்லை அப்படிங்கிற ஒரு 2 வருடம் வாங்கிட்டு வந்திருக்க அத்தை. மற்ற வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கடவுளே சொன்னார். ஏன்னா நாகாசுர கணை கர்ணன் இருக்கிற வரைக்கும் அவனை வென்று விட எத்தனை கிருஷ்ண பரமாத்மா வந்தாலும் முடியாது. அதனாலதான் அப்பேற்பட்ட சூசகமா கேட்டால் அந்த மாதிரி உங்களை நான் கேட்கிறேன். கண்டிப்பா சுவாமி. கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தறி வளர்ப்பதற்காக. ஏன்னா வள்ளல் என்பது வேறு, வள்ளலார் என்பது வேறு. ஏன்னா அடுத்த வீட்டுல ஆண் பிள்ளை பெத்தானு, எய்த்த வீட்டுக்காரு இடிச்சுக்கிட்டு பெத்தானா. யாரு? காந்தாரியாகப்பட்டவன். ஆக காந்தாரி பெத்தெடுத்தது 100 பேரு, காந்தாரியினுடைய கூட பிறந்தவங்களும் 100 பேரு. குடை வள்ளல்னு சொல்லலே. சாதாரணமாக நீங்க சொன்னது மாதிரி நெல்லிக்கனியை சாப்பிட்டால் 1000 ஆண்டுகள் வாழ்வதற்கு வழிபிறக்கும் என்று தெரிந்து மதியமானாகப்பட்டவன் அவைக்கு கொண்டே நெல்லிக்கனியை கொடுத்தான். அவரும் ஒரு வள்ளல் தான். அதே போல முல்லைக்கே தேர் கொடுத்தான் பாரிவள்ளல், அவரும் ஒரு வள்ளல் தான். புறாவுக்காக தன் உலையறுத்து கொடுத்தார் சிபி சக்கரவர்த்தி, அவரும் ஒரு வள்ளல் தான். தன் மகன் ஒரு கன்றை தேர்காலில் ஏற்றி கொண்டு விட்டதால் தன் மகனையும் அதே தேர்காலில் ஏற்றி கொண்டார். யாரு? மன்னுநதி சோழ மன்னன், அவரும் ஒரு வள்ளல் தான். அதே போல குமுனன், சகரன், சகாரன், செம்பியன், துந்துமாரி, நல்லன், நிறவி, அக்குரன், சந்திமாள், அந்திமாள், சுபாலன், தந்தவக்கிரன், கண்ணன், சந்தன், பாரி, மலையமான், திருமுடிக்காரி, வெள்வெள்ளோரி, ஆயாண்டினன், அதியமாள், பேர்கள், கோப்பர், மெர்க்கில்லி என்று சொல்லக்கூடிய 21 வள்ளல்களும் உண்டு. ஆக இவர்கள் எல்லாம் வள்ளல். வள்ளலார் என்பது வாடிய பயிர்களை கண்ட போதெல்லாம் மனம் கணகி நின்றேன் என்று சுவாமி ராமலிங்க அடியலார் வருந்தி பாடினாரே, அவர்தான் வள்ளலார் என்போர். இதை ஏன் சொல்ல வரேன் சுவாமி, எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது, சொல்லட்டுமா? ஏன்னா மகாபாரதத்துல இருந்து சொன்னீங்களே,
ஏன்னா சமாளிக்க தெரியாதவன் சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எப்படி சமாளிக்க கூடாது? ஆனா சமாளிச்சான் ஒருத்தன். யாரு? மாணவன். இப்ப மகாபாரதத்துல எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் பாஞ்சாலியினுடைய துயிலை உருவினது யாரு? துச்சாதனகப்பட்டவன். இவரை வச்சு ஒரு கதை. என்ன கதை? இப்ப பள்ளிக்கூடம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். வருட வருடம் ஆண்டு விழா நடக்கும். அப்படி ஆண்டு விழா நடக்கும் பொழுது 2 மாணவர்கள் ஒரு போட்டி வைக்கிறாங்க. என்ன போட்டி வைக்கிறாங்க அப்படின்னா, 2 மாணவர்களும் ஒன்று கூடி என்ன சொல்றாங்க, எப்ப நான் துச்சாதன வேஷம் போடுறேன், நீ பாஞ்சாலி வேஷம் அடிந்து பெண்ணாக மாறு அப்படின்னு 2 மாணவர்களும் ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க. அப்ப துச்சாதனாக நடிக்கக்கூடிய மாணவன் என்ன சொல்றான், பாஞ்சாலியாக நடிக்கக்கூடிய மாணவன்ட்ட நான் ஒரு முறை சேலை உருவணும், 2 முறை சேலையை உருவணும், 3வது முறை சேலையை உருவக்கூடாது அப்படின்னு சொன்னது யாரு? பாஞ்சாலியாக வேடமடிந்து நடிக்கக்கூடிய மாணவன் அப்படின்னு சொல்றான். அப்ப துச்சாதனாக நடிக்கக்கூடிய மாணவன் என்ன பண்ணணும்? சரி, ஒரு முறை சேலை உருவேன், 2 முறை சேலை உருவேன், 3வது முறை சேலை உருவ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். நடந்துகிட்டு கதை. அப்ப துச்சாதனாக நடிக்கக்கூடிய மாணவன் என்ன பண்றான்? பாஞ்சாலியாக வேடமணிந்து நடிக்கக்கூடிய மாணவனுடைய துயில, அதாவது சேலைய ஒரு முறை உணவுறான், 2 முறை சேலை உருவினான், 3வது முறை சேலையை அவிழ்த்துட்டான். அப்ப பெண்ணாக வேடமணிந்து நடிக்கக்கூடியது யாரு? மாணவன், ஆம்பளை. அப்ப ஆம்பளைன்னு தெரிஞ்சு போயிருக்கும்ல எல்லாருக்கும். அப்ப என்ன பண்றான் அந்த மாணவன்? பாஞ்சாலியாக நடிக்கக்கூடிய மாணவன் என்ன பண்ணி எப்படி சமாளிச்சா? கிருஷ்ண பரமாத்மாவே, பெண்ணாக இருந்த என்னை ஆணாக மாற்றி விட்டாயே அப்படின்னு சமாளிச்சானா. ஏன்னா ஆண் தெரிஞ்சிட கூடாது அப்படின்னு. நல்லா சமாளிக்கிறீங்க நீங்க. யார் சமாளிச்சா? ஏண்டா ரிஷி கேசா, கதை நல்லா இருக்குல்ல? இப்படிதான் ஒரு வாத்தியார் பாடம் நடத்தினாரு. சிலப்பதிகாரத்தை பாடம் நடத்திட்டு மாணவன் கேட்டாராம், கண்ணகியோடு வாழ்ந்தவன் யாரு, கண்ணகியோட புருஷன் யாரு அப்படின்ன ஒண்ணு கோவலன் இருக்கான். அது உண்மைதான். கோவலன், கண்ணகி. கடைசியில 2 பேர் எழுதலாம் சொல்லியிருக்காரு கரும்பலகையில. அப்ப போய் கண்ணகின்னு அழகா காணா போட்டு, நல்லா 3 சொல்லி நானா போட்டு இன்னும் நான் போட்டு எழுதிட்டான். கோவலன் எழுதணும்ல, கோவலன்னு தப்பா எழுதிட்டான். 2 சொல்லி கொம்பு போட்டதெல்லாம் சரிச்சான், காணா போட்டதெல்லாம் சரிச்சான். ஆனா கால் போட மறந்துட்டான். அத துணைக்கால் போட மறந்துட்டான். துணைக்கால் போட்டதானே கோவலன். துணைக்கால் போடாம 2 சொல்லி கொம்பு போட்டு, காணா போட்டு, வானா போட்டு இன்னும் போட்டுட்டான். கோவலன் லானா போட்டு இன்னும் போட்டுட்டான். அப்படின்னா வாத்தியார் கேட்டார், ஏப்பா கண்ணுக்குன்னு சரியா எழுதிட்ட, கோவலன்னு சரியா துணைக்கால் போடலையப்பா என்னடா அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் சொன்னானா, வாத்தியாரே நான் சரியா எழுதியிருக்கேன், நீங்க உங்களுக்கு படிக்க தெரியல. கோவலன் யாரை கல்யாணம் பண்ணான்னு சொன்னீங்க? கண்ணகிய. கண்ணகியோடு வாழ்ந்தானா? வாழலையில எங்க போனா? மாதவியை தேடி வப்பாடியை தேடி ஓடுனால. ஓடுறவன் காலை உடைக்க வேணாமா? நேரடியா உடைக்க முடியல. துணைக்கால் போடாம நான் கேவலப்பட்டானே, அதனால துணைக்கால் போடல, கேவலன்னு எழுதியிருக்கேன் அப்படின்னா எதிர்ப்பு இருக்கு. சமாளிக்க முடியாது, சபைக்கு வரக்கூடாது. இப்படித்தான் ஒரு புலவர் சமாளிச்சாரா. எப்படி சமாளிச்சாரு? ஏன்னா புறவல் என்ன பண்றாரு, நடந்து வந்துகிட்டு இருக்காரு, ரொம்ப தூரத்துல இருந்து நடந்து வந்துகிட்டு இருக்காரு. வந்துகிட்டு இருக்கும் பொழுது மணி என்னன்னு அவருக்கு தெரியல. அப்போ உங்களை மாதிரி ஒரு அண்ணன்ட்ட மணி கேட்கிறார், கொஞ்சம் மணி பார்த்து சொல்லுங்க, மணி என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்கும் பொழுது மணியை பார்த்துட்டு வந்து அவரும் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? அஞ்சுடையோனே, ஆறு முகத்தோனே, அற குஞ்சுமணியோனே, குகன்கால் கூற்று அப்படின்னாரு. இவர் கேட்டது என்ன? கொஞ்சம் மணி பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. அப்ப மணி பார்த்துட்டு வந்த சொன்னவர் என்ன சொல்லிருக்கணும்? மணி 3:30 மணி ஆகுது, இல்ல 4 மணி ஆக போகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. 3:40 ஆக போகுது. இருமா, நீ மணியை சொன்ன உடனே 3:40 விட்டான். ராஜபாட்டு எத்தனை மணிக்கு விடுறாரு? சீரை வளரும் போது சந்திரமதி பிறந்த போது, பிறந்தான் பரசுராமன் பிறந்த போது, பிறந்தான் கர்ணன் பிறந்த போது, பிறந்தான் கண்ணகி பிறந்த போது, பிறந்தான் எப்ப கனகவேங்கை பூங்குரத்தி என்ற குமரியாணி இப்படி பிறந்த உனக்கு பருவம் என்பது சித்திரமாக, அதை பாதுகாக்க வேண்டும் பத்திரமாக. வருவது ஒருமுறை சாத்திரப்படி, வரமுகள் மீறிவிட்டால் உபத்திரயம். காலமிழந்து நடவாதவன் கோலம் அறிந்த குரங்குக்கு ஒப்பு. தாயை பார்த்து பெண்ணடு, தரத்தை பார்த்து வரவிடு, நிலத்தை பார்த்து பயிரிடு, நேரத்தை பார்த்து வரவிடு. முடிவெடுக்கணும். நேரத்தை பார்த்து முடிவெடுக்கிறதால உன்னுடைய அழகுக்கும் இந்த வள்ளிக்கும் இந்த வந்து என் மகன் பொண்ணுமணி உட்கார மகன
உனக்கு பள்ளிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம்ப்பா. இது இதுக்கு மேல தாங்காது, விட்டா நானே விடி வச்சு போடுவேன். 2 பேரும் சேர்ந்து பேசி, அதனால உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தான் மானே, தஞ்சமே நம்பி வந்தான் மானே. தெரியாமல நீங்க பண்ண மாதிரி பண்ண இல்ல. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தான் மானே, ஏழுக்கு மாலையிடு, மாலையிடு உன்னைத்தானே. மாப்பிள மணிமாரா, பொண்ணுமணி, வெற்றி வேறு, ரிஷி கேசா, பள்ளி முகத்தை பாடுறா. முருகன் சொன்ன உடனே அப்படியே செவந்துருச்சுடா. ஆமா செவந்துரு. மலரின் கடவுள் விளக்குகிறதா, மௌனம் வெளியே தவிக்கின்றதா, எல்லை புதிதாக தெரிகிறதா, உயிரில் மனங்கள் துளைக்கின்றதா, கொடித்தானே இருமுத்து கொடிப்பானே, அங்கே சத்தம் போடுவா. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தான் வள்ளி மாளிகை மானுக்கு பிறந்த மாண்டோ. மாப்பிள, உலகமே ஒரு கழுதை, உலகமே ஒரு கழுதை. முன்ன போனா கடிக்கு, உதைக்கு. உலகத்தில் இருக்கலாமா? அங்க தெய்வீக தன்மைகளை முருகனோடு வாழ்ந்தால் இந்த தொல்லைக்கெல்லாம் ஆளாகாம நிம்மதியா வாழலாம். இவன் ஜெயிச்சான்னா இவன் தோத்தான்னா மக்களுக்கு நல்லது செய்யணும். அதானப்ப நமக்கு வேணும். அதுதான் நல்லது. நல்லது வேணும். வந்தமா, நல்லா இருந்தமா, 4 பேருக்கு நல்லது செஞ்சோமா, இல்லாதவங்களுக்கு மாதம் மாதம் ஒரு ஊதியத்தை கொடுத்தோமா, அப்படி இருந்தா நல்லா இருக்கும். வந்து உட்காந்துக்கிட்டு வரேன், டிஃபனை சாப்பிட, செலவழிக்க போக இல்லாத கண்டம் இது வரைக்கும். இனியாவது நல்லபடியா வரட்டும். வரக்கூடிய அந்த தன்மைகளை எல்லாம் பரிவளிக்கட்டும். அதைத்தான் நம்ம விரும்புகிறோம் இல்லையா? அதனாலதான் தான் படித்த கல்வியால 10 பேர் அறிவாளி ஆக்கணுங்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரி இந்த இடத்துல எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உலகம் இடம் கிடைச்சா ஊசி கிடைச்சா ஓட்டையை விட்டுருவான் போல. விட்டு விட மாட்டேங்கிறா. முருகனை துணை கொள்வாயே நண்பன் சிலையோ சொன்னாலோடு செல்வம் வந்ததோ ஒன்னும் புரியல.
அடிக்கடி உரைப்பதை தடுத்தவ மதிக்குறாய் அறிவில்லா மதச்சிறு. இப்ப புரியுதுல? நல்லா நுழைஞ்சிச்சா? நுழைஞ்சிருச்சு மாமா. வாழ் ஒண்ணுங்க நுழையாம இருக்கும். இப்ப வந்து அதனால முருகைக்குரிய முருகனை நாரதன் வாக்கு என்னைக்கும் பொய்க்காது இல்லையா? 18 புராணங்களில் வரக்கூடியவர் நாரதன். கந்த புராணத்திலே வள்ளிக்கு ஒரு இடம் உண்டு என்பதை நிச்சயமாக கண்டதினால் விண்டு சொல்லுகின்றேன். இந்த சூரிய நட்சத்திரம் கந்த அலங்கார கலியுகத்தின் தெய்வத்தை வரச் செய்து இந்த வள்ளிக்கும் முருகனுக்கும் வள்ளி திருமணத்தை இந்த இடத்தில் நடத்தி பார்ப்போம். மக்கள் எல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்கட்டும். இது சத்தியம்.